வணக்கம். Sastha Technology LCD bonding machine manufacturer in Tamilnadu, India. இப்போ நம்ம கம்பெனியில் பார்த்தோம்னா மொத்தம் 4 டைப் ஆஃப் மிஷின் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி மிஷினோட பர்பஸ் என்னங்கிறத நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போயும் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி சொல்கிறேன். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய லேப்டாப் ஸ்க்ரீனு, கம்ப்யூட்டர் மானிட்டர் ஸ்க்ரீனு, டிவி ஸ்க்ரீனு, இந்த ஸ்க்ரீன் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனுக்கு கீழே ஒரு பிசிபி போர்டு, இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கான காஃபீஸியை பாண்டிங் பண்ணுறதுக்குள்ள இந்த மிஷின். இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கலாக லைன் வரும், ஹரிசாண்டல் லைன் வரும், கீழே இருக்கிற அந்த பிசிபி ஸ்கேலார் போர்டு ஃபால்ட் ஆகிடும். இப்படி ஃபால்ட் ஆகும்போது அந்த ஸ்கேலார் போர்டை மாற்றுறதுக்கும் அதே நேரத்தில் அந்த லைன் வர்றது எதனால் வருது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த காஃபைசி வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் லைன். இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாய் தெரியும், பாய் தெரியாது. அப்படிங்கும்போது காஃபோட ஃபால்ட்டாகவும் இருக்கும், ஸ்கேலார் போர்டோட ஃபால்ட்டாகவும் இருக்கும். அதே நல்ல ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த லைனில் இந்த சைடில் வந்து லைன் வரும். அப்படிங்கும்போது அந்த சைடில் உள்ள காஃபோட ப்ராப்ளத்தாலையும் லைன் வரும். அந்தமாரி ஃபால்ட்டெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ள மிஷின் தான் இந்த மிஷின், எல்சிடி பாண்டிங் மிஷின். எல்சிடிங்கும் போது எல்சிடி மட்டும் கிடையாதுங்க, எல்இடி, ஓஎல்இடி எல்லா ஸ்க்ரீனையுமே வந்து இந்த மிஷின் வந்து நம்ம பாண்டிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட் வைஸு நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் வந்து 4 மாடலில் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ST999 இருக்கிறதுலே பெரிய மாடல் இது தான், யூனிவர்சல் மாடல் இது தான். எல்லா கம்பெனியும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் பண்ணுவாங்க. இந்த மிஷினோட வித்து பார்த்தீங்கன்னா 1160 mm. இந்த மிஷினில் 2 ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீனு மானிட்டர் வரும், 2 ஃபுல் ஹெச்டி 90 inches மானிட்டர் வரும் வித் டச் ஸ்க்ரீன் இன்டர்ஃபேஸும் வந்துடும். இப்போ மிஷினில் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக வந்து பாண்டிங் நடக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியணும். அதாவது ட்ராக் பாண்டிங் ஆகும்போது ஹெட்டு உட்காரும்போது ட்ராக் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பாண்டிங் பண்ணுறதே வேஸ்ட் ஆகிடும். ரெண்டாவது ஒரு காஃப் பார்த்தீங்கன்னா 200 1000 வரைக்கும் கூட காஃப் இருக்குது. அந்த காஃபை சப்போஸ் நமக்கு ஒரு வாட்டி டக்குன்னு பாண்டிங் பண்ணும்போது நவுந்து டக்குன்னு பாண்டிங் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம திரும்ப ஃபஸ்ட்லேருந்து காஃபை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு பாண்டிங் பண்ணணும். அப்படிங்கும்போது கரெக்டாக பாண்டிங் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்த்தா தான் நமக்கு காஃபேசி வாங்குற அந்த லாஸ் வந்து நமக்கு குறையும். அதனால் கம்பல்சரி வந்து நமக்கு வந்து மிஷினில் கேமரா இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா எண்டு டு எண்டு 2 கேமரா இருக்குது. ZX லென்ஸு இருக்கிறதே ஹை ரெசல்யூஷன் கேமரா வித் லென்ஸோடு இருக்குது. இதனால் என்ன பர்பஸ் அப்படின்னா நம்ம வந்து 4K பேனல் 8K பேனல் முதற்கொண்டு இதோட ரெசல்யூஷன் நம்ம பார்த்து பாண்டிங் பண்ணிக்க முடியும். இப்போ 8K பேனலும் இல்லை பண்ணிக்கலாம், நீங்கள் 4K பேனலும் பண்ணிக்கலாம், 2K பேனலும் பண்ணிக்கலாம், OLED கூட நீங்கள் பாண்டிங் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்காக நம்ம 2 கேமரா எண்டு டு எண்டு நல்லா வியூ பார்க்குறதுக்கு 2 ஸ்க்ரீனோட 2 கேமரா கொடுத்துரும். அப்புறம் காஃபேசி கேச்சரு, நம்ம காஃபேசி வந்து அலைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக அலைன் பண்ணி கரெக்டான பொசிஷனில் வச்சு அடிக்கிறதுக்கு நமக்கு காஃபேசி கேச்சரு வித் HMI இன்டர்ஃபேஸு. இல்லை மிஷினோட நம்ம மிஷினில் மெயினாக உள்ள 2 விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்ற மிஷினுக்கும் நம்ம மிஷின் பார்த்திங்கன்னா ஹெட் அலைன்மெண்ட் ப்ராப்ளம் இருக்காது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் வரும், அது கீழே ஒரு பிளேட் வரும். அந்த பிளேட்டோட 4 கார்னரில் தான் வந்து அலைன்மெண்ட்டே பண்ணுவாங்க. வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டு, ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டு. அதாவது ஹெட் வந்து நேர் சென்டராக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த ஹெட்டோட ப்ரெஷர் வந்து எண்டு டு எண்டு பர்ஃபெக்டாக இருக்கும். எண்டு டு எண்டு அந்த கிரிப்னஸ் கரெக்டாக காஃபை போய் பிடிக்கல அப்படின்னா ட்ராக் மூவ் ஆகும். ட்ராக் மூவ் ஆகிடுச்சுன்னா நம்ம எத்தனை வாட்டி பாண்டிங் பண்ணாலும் என்ன பண்ணணும்னா ஒரு TIN பக்கத்தில் வச்சுட்டு இழுத்து பாண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்தமாரி இருந்துச்சு அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல் பாண்டிங்கே கிடையாது. நம்ம மிஷினில் அந்தமாரி ட்ராக் மூவ்மெண்ட் இஷ்யூவே இருக்காது. நீங்கள் பர்ஃபெக்டாக என்ன வச்சு அடிக்கிறீங்களோ அப்படியே பர்ஃபெக்டாக அடிக்கலாம். நம்ம அந்த ட்ராக் மூவ்மெண்ட்டுங்கிற இஷ்யூவே இருக்காது. ரெண்டாவது விஷயம் வந்து பல்ஸ் ஹீட்டிங்கில் ஹீட் ஆகும். பாண்டிங்கோட மெத்தடே பார்த்தீங்கன்னா பல்ஸ் ஹீட்டிங் தான். அந்த பல்ஸ் ஹீட்டிங்கில் பர்ஃபெக்டாக ஹீட் ஆனால் தான் திரும்ப நமக்கு ரிப்பீட்டட் ஃபால்ட் வராது. ஒன்ஸ் ஒரு டைம் பாண்டிங் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா நமக்கு வந்து திரும்ப அந்த ரிப்பீட்டட் ஃபால்ட்டே வராது. நம்மளோட கஸ்டமர்ஸ் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 40 மிஷின் மேலே கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த கஸ்டமர் கேட்டாலும் சரி அந்த ரிப்பீட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் வராது. என்ன விஷயம் அப்படின்னா நம்ம மிஷினோட ஸ்பெஷல் என்னன்னா இது வந்து ஸ்பெஷலி டிசைன்டு கண்ட்ரோலர். பாண்டிங் மிஷினே ஸ்பெஷலி டிசைன் பண்ண கண்ட்ரோலர். மற்ற மிஷினில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுவாங்க, பேனாசோனிக், டெல்டான்னு சொல்லிட்டு. அதில் வந்து நம்ம நம்ம டிவி போர்டு மாரி தான். அதில் நம்ம என்ன தேவைனாலும் இன்புட் கொடுத்து எப்படி வேணாலும் அதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம மிஷின் உள்ள கண்ட்ரோலர் வந்து அப்படி கிடையாது. இந்த மிஷினுக்குன்னே உள்ள நம்ம LCD பாண்டிங் மிஷினுக்குள்ள கண்ட்ரோலருங்கிறதால அந்த பல்ஸ் ஹீட்டிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால நமக்கு வந்து பாண்டிங் வந்து திரும்ப ரிப்பீட்டட் கம்ப்ளைண்ட் வராது. ரெண்டாவது மிஷினோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்லைட் டேபிள், மைக்ரோஸ்கோப், HDMI அவுட்புட் மைக்ரோஸ்கோப் கேமரா வித் 300x லென்ஸு, அதுக்குள்ளே ரிங் லைட்டு, நம்ம டேபிளே அதை மவுண்ட் பண்ணிக்கிற மாதிரி பைப்பு, அதோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குள்ள அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, 4K பேனல் டெஸ்ட்டு, 4K PCB அந்த பொருட்களை கன்வெர்ட்ரு, LVDS கேபிள் ஃபுல் செட்டு, 40x லென்ஸு, SMD போயரு, கூட் அயனு, G450 ரிமோவர், அசிட்டோன், IP பாட்டில், கிளீனிங் கிளாத்து, ஸ்பாஞ்சு, பட்ஸு, நீங்கள் என்ன மிஷினோட என்ன அசசரிஸ் வேணுமோ எல்லா அசசரிஸுமே நாங்கள் கொடுத்துட்றோம். நீங்கள் அரேஞ்ச் பண்ண வேண்டியது 2 12 mm கிளாஸு, மிஷினுக்கு ஒரு கிளாஸு, பேக்லைட் டேபிளுக்கு ஒரு கிளாஸு, அப்புறம் வந்து பேக்லைட் டேபிள் அந்த மைக்ரோஸ்கோப் பார்க்கறதுக்கு ஒரு டிவி. ACF டேப் நம்ம கொடுக்குற அந்த ACF டேப் பார்த்தீங்கன்னா அந்த டேப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மாலிகுல் நம்ம அந்த PCB போர்டையும் நம்ம அந்த ஸ்க்ரீனையும் நம்ம பாண்டிங் பண்ணுறதுக்கு உள்ள லெட் நம்ம எப்படி அயன் பண்ணும்போது லெட் யூஸ் பண்ணுறோமோ அதுமாரி அந்த காஃபையும் பேனலையும் ஜாயின் பண்ணுறதுக்குள்ள தான் அந்த ACF டேப்பு. அந்த ACF டேப்பை நம்ம கரெக்டாக கூலிங்கில் வச்சுக்கல அப்படின்னா அது வந்து திரும்ப ரிப்பீட் ஃபால்ட்டும் வரும். அதே நேரத்தில் சீக்கிரம் அது வீணாக போடும், டேப்பே வீணாக போடும், அந்த ஒட்டக்கூடிய தன்மை வந்து அதில் போயிடும். அதனால் அந்த ACF டேப்பை நம்ம மிஷின் இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஃப்ரிட்ஜை வச்சுக்கிட்டு அதை நம்ம கரெக்டாக கூலிங்கில் வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜை விட்டு எடுத்தோம்னா ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணணும். அதிகபட்சம் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே அது வெளியில் வச்சுக்கூடாது. ரொம்ப ஹீட்டான டெம்பரேச்சரில் அதை வச்சுக்கிட்டாலும் அந்த டேப் சீக்கிரம் வீணாக போயிடும். அதனால் அதை ரொம்ப கரெக்டாக நம்ம கீப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம மிஷின் இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் கம்பல்சரி இருக்கணும்.
இந்த விஷயம் தான். இந்த 4 விஷயம் மட்டும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு மற்ற எல்லா அசசரிஸும் பேக்லைட் டேபிள், மைக்ரோஸ்கோப்பு, 4K பேல் டெஸ்ட், SMD ப்ளோயர், குட் அயன், G4 நம்பர், அசிட்டோனு, IP பாட்டில், க்ளீனிங் கிளாத்து, ஸ்பாஞ்சு, பட்ஸு, ட்ரேசரு எல்லா அசசரிஸுமே நம்ம கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருவோம். இது உங்களுக்கு ட்ரைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக நல்லா பர்ஃபெக்டாக நீங்கள் பாண்டிங் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். சப்போஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் டவுட்னா கூட சரி, நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி நீங்கள் கூப்பிடலாம். உங்கள் இடத்துக்கும் வந்து எங்கள் டெக்னீஷியன் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் இங்கே வந்து திரும்ப ட்ரைனிங் எடுத்துக்கினா கூட எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு பாண்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பாண்டிங் பண்ணி நான் பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்துட்டு தான் கிளம்பி வருவாங்க. அதனால் உங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. இன் ஃபியூச்சரும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட் பர்ஃபெக்டாக கொடுப்போம். உங்களுக்கு மிஷினில் எது ஸ்பேர் போனாலும் சரி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான். நான் இப்போ அடுத்த உள்ள வீடியோவை பார்த்தீங்கன்னா என்னோட சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் வீடியோவும் வந்து நான் ஒரு கஸ்டமரோட வீடியோஸாக எடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்கள் அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு இன்னும் திருப்தியாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போ இது ST999 உங்களுக்கு சொல்லிட்டேன். மிஷினோட வித் 1060 mm, டபுள் 19 inches. இது கேமரா வித் லென்ஸு. இந்த நம்ம மிஷினோட மெயின் பர்பஸே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி டிசைன்டு ஹெட்டு. இந்த ஹெட்டோட டிசைன் இந்தியாவில் வேறு எந்த ஒரு கம்பெனி கிடையாது. அதாவது இது வந்து லேட்டஸ்ட் ஹெட்டு. பழைய மாடல் ஹெட்டு வந்து இப்போ சில பேர் கொடுக்குறாங்க. நம்ம ஆனால் அந்த பழைய மாடல் ஹெட் கொடுக்கல. என்ன காரணம் அப்படின்னா இதோட மேக்கிங் காஸ்ட்டு கூட. இதோட மேக்கிங் காஸ்ட்டு பழைய மாடல் ஹெட்டை விட டபுள் பங்கு வந்து இதோட காஸ்ட்டு கூட. நம்ம அந்த ஹெட்டை போட்டு கொடுத்து தான் ப்ரைஸிங் கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ST999M. இப்போ அது பார்த்தீங்கன்னா 1160 mm அகலம். இது வந்து 900 mm வந்து மிஷினோட அகலம். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் 14 inch ஸ்க்ரீன் வரும். அதே டச் ஸ்க்ரீன் இன்டர்ஃபேஸு வித் அதே அதில் உள்ள என்ன ஹெட்டோ அதே சேம் ஹெட் தான். இதில் உள்ள விஷயம் என்னென்னா இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து 14 inches ஸ்க்ரீனு. அதில் வந்து 90 inches கொஞ்சம் பெரிய மிஷினாக இருக்கும். இது அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். 14 inches வரும். அதில் இருக்கக்கூடிய அந்த வியூ வந்து மானிட்டர் வியூ வந்து இதில் கிடைக்காது. என்னென்னா அது ஃபுல் HD, இது HD. இதுதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா சேம் தான். அதுக்குள்ளே அதே சேம் அசசரிஸ் எல்லாமே வந்துடும். மற்றபடி உங்களுக்கு ட்ரைனிங்கு எல்லாமே கம்பல்சரி எல்லாமே சேம் தான். ஒன்றும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கிடையாது. இதுக்கு அடுத்த சொல்லிட்டோம் 900 mm அகலம், 2 14 inches வித் இன்க்ளூடிங் அதுக்குள்ளே சேம் அசசரிஸ் இதுக்கு எல்லாமே உண்டு. HDMI கேமரா முதற்கொண்டு எல்லாமே உண்டு. இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ST777M. இந்த மிஷினோட வித்து பார்த்தீங்கன்னா 600 mm மிஷினோட அகலம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே சேம் ஹெட், சேம் PLC கண்ட்ரோலரு, சேம் டச் ஸ்க்ரீன் இன்டர்ஃபேஸ். இதில் என்னென்னா ஒரே ஸ்க்ரீன் தான் வரும். நம்ம இந்த 2 கேமரா வந்துடும். அந்த 2 கேமராவும் ஒரே வியூவாக பார்க்கறதுக்கு கண்ட்ரோலர் உள்ள யூஸ் பண்ணுறோம். அது மூலயமா வந்து நம்ம இதை வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாமே சேம் செட்டப் தான். இதில் உள்ள என்னென்னா இதில் அசசரிஸில் பார்த்தீங்கன்னா BNC மைக்ரோஸ்கோப் கேமரா வரும். அதில் பார்த்தீங்கன்னா HDMI கேமரா வரும். இதில் வந்து BNC கேமரா வரும். மற்றபடி டிஃப்ரென்ஸ் வேறு கிடையாது. இதுக்கும் பேக்லைட் டேபிள், உங்களுக்கு கம்ப்ரஸரு எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொண்டு வந்துடும். 50 லிட்டர் ஏர் கம்ப்ரஸர் கொடுக்குறோம் வித் மிஷினோட 50 லிட்டர் ஏர் கம்ப்ரஸர். இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து லோவஸ்ட் ப்ரைஸ். அதாவது மேனுவல் மிஷின் அது மாதிரிலாம் எடுத்து சில பேர் சரியாக பண்ண முடியல அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க இருக்காங்க. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா லைவாக வந்து நமக்கு பாண்டிங் நடக்கும்போது முதல்ல உங்களுக்கு சொன்னது தான் கேமரா இருக்கும். கேமரா இருந்தால் தான் நமக்கு லைவாக கரெக்டாக பாண்டிங் சரியாக நடக்கலை நம்ம டக்குனு ஒன்று ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப எடுத்து ஃபஸ்ட்டில் வந்து அலைன்மெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பாண்டிங்கை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் மைக்ரோஸ்கோப்பில் போய் பார்த்து நமக்கு பாண்டிங் சரியாக நடக்கலை, ட்ராக் நவுந்து போய் பாண்டிங் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நம்ம ட்ராக் எடுத்து காஃப் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப பாண்டிங் பண்ணணும். நமக்கு டைமும் லாஸு. ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணலாம். 3ஆவது வாட்டி என்ன பண்ணலாம்னா பேனல் போய்டும். அப்படிங்கும்போது நம்ம அந்த பண்ண பாண்டிங் ப்ராசஸும் லாஸு, காஃபும் லாஸு, டைமும் லாஸு எல்லாமே நமக்கு லாஸாக இருக்கும். அதனால் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷின் வித் உங்களுக்கு வந்து HMI PLC இருக்கிறதோட கேமராவும் இருக்கணும். கேமரா இருந்தால் தான் உங்களோட பர்ஃபெக்டான வியூ நீங்கள் பார்க்க முடியும். பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான பாண்டிங் பண்ண முடியும். இப்போ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா 3x3 feet பேக்லைட் டேபிள். இந்த மிஷினோட நம்ம ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு கார் எடுத்துருந்தீங்கன்னா ஈஸி. இப்போ அதெல்லாம் நீங்கள் மினிமம் வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு ஆட்டோ மாரி இருந்தால், லோட் ஆட்டோ மாரி இருந்தால் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு காரில் ஈஸியாக நம்ம வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 3x3 feet இந்த டேபிள்லேயே வந்து தனியாக இல்லாமல் மிஷின்லேயே அட்டாச்சாக கொடுத்துட்றோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து BNC மைக்ரோஸ்கோப் கேமரா வித் வந்து பேனல் டெஸ்ட்டு வராது, SMD ப்ளோயர் வராது. இது 2 மட்டும் இல்லாமல் மற்ற அசசரிஸ் என்னவோ அதுக்குள்ள அசசரிஸு கம்ப்ளீட்டாக இதோட சேர்த்து கொடுத்துரும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம். நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு 4 மிஷினோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். கால் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.